பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம். Psalm chapter 9 verse 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. For you Lord have not forsaken those who seek you. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் அவர் கைவிடுகிறதில்லை என்று. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல சில சூழ்நிலைகளை நீங்க சொல்றீங்க, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாங்க, இந்த காரியங்கள்ல கர்த்தர் அனுமதித்துட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துல இந்த காரியத்தை அனுமதித்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க புலம்பி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை கைவிடவே இல்லை, உங்க குடும்பத்தை நான் கைவிடவே இல்லை, நான் தான் உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க இப்படி சந்தேகப்படாதீங்க, நான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம், அதை பார்த்து யோசிச்சு நம்ம மனசு சோர்ந்து போகிறதுனால கர்த்தர் கைவிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சந்தேகப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம், கவலையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல, கர்த்தர் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கூட கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் உங்களை அழைத்திருக்கிற தேவன், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளைங்க நீங்க, ஒரு நாளும் அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க தானே, நீங்க ஏசப்பா பிள்ளை தானே, அப்ப அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பயப்படாம நீங்க இருங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சந்தேகப்படாதீங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்க சூழ்நிலையை நீங்க கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்க, கர்த்தர் அதை தாங்கி கொள்ள பலன் தருவார். அதுல இருந்து வெளிவரதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க, எல்லா சோர்வுகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, பிள்ளைங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க, பிள்ளைங்களை வழி நடத்துறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க. அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறார். அதனால சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். God bless you. Have a wonderful day.